செம செம ஃபீல். காதெல்லாம் அதிருது. சூப்பராக இருக்கு. அம்மா செம்மையா இருக்கு. செமையா இருக்கா? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிளாஸ்ட் ப்ரோ. சோனிக் லேம்ப். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸ் வேறு லெவல் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ 17,000 ரூபாய் அப்படிங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்க முடியும், அதே சமயம் அமேசான்லேயும் நீங்கள் வாங்க முடியும். இது வந்து கம்போஸ்டபிள் கவரா, ஐ எம் நாட் அ பிளாஸ்டிக், டாக்டர் பயோ, ஐ பிகம் கம்போஸ்ட் இன் 6 months அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கவரோட கதை. ஸோ பிரிப்போமா? எப்படி இருக்குது பாக்ஸ் பார்த்தியா? நல்லா கொஞ்சம் பெரிய ப்ரீமியமான ஒரு பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, மேலேயே வந்து கிராஃப்டட் ஃபார் ஏர்காஸ்மிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அந்த ஏர்காஸ்மிக் காதில் வந்து அந்த ஒரு இனிமை பாயுமா. ஓகே ஓகே. அவங்க வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க அப்பயே என்ன போட்டிருந்தாங்கன்னா, வி காட் ஃபீச்சர்ட் இன் ஷார்க் டேங்கு, நாங்கள் வந்து யூனிக்காக அதை டியூன் பண்ணியிருக்கோம், இது வந்து டியூவல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸு, எல்லாருமே வந்து நார்மலாக இந்த பட்ஜெட்டில் சிங்கிள் டிரைவர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் 2 டிரைவர் கொடுக்க காரணம் என்னென்னா, அந்த ஓவரால் ஆடியோ ஸ்பெக்ட்ரமில் உங்களுக்கு ஹைஸ் அண்ட் மிட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ட்ரெடிஷ்னல் டிரைவர் யூனிட் யூஸ் பண்ணுறோம். பட் உங்களுக்கு வந்து பேஸை நீங்கள் ஹியர் பண்ணால் பத்தாது, அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இதில் நாங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு பேட்டர்ன் டிரைவர் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் இம்பல்ஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும், நமக்கு பாடியோட கண்டக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் ஆக மொத்தம் இதில் சோனிக் லேம்னு பிராண்டோட நேம் இருக்குது. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் நமக்கு வந்துருக்கிறது இந்த கலர் தான், அதுக்கு பேர் வந்து ஆம்பர் கிரே. பேக்கில் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து பேசிக்காக எப்போ மந்த் மேனுஃபேக்சரிங்கு, என்ன வெயிட்டு, ஸோ அந்த ஓவரால் பேக்கேஜிங் வந்து 1 கிலோ 1160 கிராமு. அண்ட் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா, ஸோ இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வந்து லித்தியம் அயன் பேட்டரி இதில் இருக்குது அப்படின்னு போட்டு தாண்டி சப்போர்ட்டட் ஆடியோ கோடெக்ஸில் வந்து ஆப்டெக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பேர், ஆப்டெக்ஸ் ஹெச்டி. ஓகே, குவால்காம். ஆமாம், ஆப்டெக்ஸ் ஹெச்டி, எஸ்பிசி, ஏஏசி. சரி, லிஃப்ட் டு ஓப்பன் இருக்குங்க இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே இதை பிரித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் தேங்காய் அந்த நாரெல்லாம் வெளியில் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக சூப்பராக இருந்தது, அந்த பேக்கேஜிங்கும் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஹைப்ரிட் டிரைவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பேர், ஹைப்ரிட் டிரைவர் ஃபிடிலிட்டி, சப்வூஃபர் இமர்ஷனு, மல்டி மோட் பர்சனலைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, டு நாட் ஜஸ்ட் ஹியர் மியூசிக் நவ் ஃபீல் இட் அப்படின்றது தான் இவங்களோட டேக். ஓகே, என்னங்க தேங்காய் நார் பேக்கேஜ், அதுதான் பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்கா. அதுக்குன்னு இவ்வளவா ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்கல்ல. இது செமையா இருக்குடா, இது வந்து ஒரு மாதிரி ரப்பரைஸ்டு மெட்டீரியல் இந்த சானிக். ஓ ஓகே, ஒரு கிரிப்பு ஃபீல் ஆகுதுல்ல அழுத்தும் போது. ஓகே, இங்கே பார்த்தியா தேங்காய் நார் தாங்க என்னால் ஏற்றுக்க முடியும். இவங்க வெப்சைட்டில் கதையாக போட்டு வச்சிருக்காங்கடா. என்னன்னா, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரீமியமான பிராண்டு, ஏன்னா டெபியூ ஆகிறதே அந்த மாதிரி ப்ரைஸில். இப்போ 15,000 ரூபாய்க்கு மேலேனாலே அது ரொம்ப காஸ்ட் அதிகம் தானே. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ். ப்ளஸ் இவங்க வந்து இந்த ஷார்க் டேங்க்ல ஃபீச்சர் ஆயிருந்தாங்க. ஷார்க் டேங்க்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல, ஃபவுண்டர் 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னா, எங்கள் அப்பாலாம் வீட்டில் வந்து அவரே ஒரு ஆடியோ கிரிக்கர் தான், வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த சவுண்ட் தேட்டர்லாம் பண்ணி வச்சிருப்பாரு, ஹோம் தேட்டர் எஃபெக்ட். அப்போ நாங்கள் இருக்கும்போது என்னால் பேஸை வந்து பாடியில் ஃபீல் பண்ண முடியும். நான் ஹாஸ்டல் போயிருந்தேன், அப்போ தனியாக இப்போ தான் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஹெட்ஃபோனில் என்னால் அந்த பேஸை ஃபீலே பண்ண முடியல. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், அப்போது நிஜமான ஆடியோ ஃபீலை வந்து யூசருக்கு கொடுக்க முடியாதா. ஸோ அப்போ அவங்களுக்கு சேலஞ்சாக யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கல்கேண்டி, இதெல்லாம் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. பவர்டு பை வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் டிரைவர் அக்காஸ்டிக்ஸ்னு போட்டிருக்காங்களா, வித் ஊஃபர் பேட்ஸ். ஸோ இதுதான் மேட்ரு, வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சப் ஊஃபரோட ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னா அது இதுதான். ஸோ அதாங்க மையக்கருத்து, வெரி ஃபர்ஸ்ட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்ரிட் டிரைவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இம்பல்ஸ் டிரைவருங்கிறது இவங்க பேட்டர்ன் டிரைவர்ஸ்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுதான் நம்ம பாடியில் வந்து அந்த வைப்ரேஷனை கண்டக்ட் பண்ண வைக்குது. ஸோ பாடி வழியாகவும் கண்டக்ட் ஆகும், அதே சமயம் ஏர் வழியாகவும் ஆடியோ கண்டக்ட் ஆகும். நார்மல் டிரைவரில் ஏர் வழியாக கண்டக்ட் ஆகும், அதை நம்ம லிசன் பண்ணுவோம். அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே உங்களோட அந்த இம்பல்ஸ் டிரைவர் வழியாக நம்ம பாடியில் செலுத்துவாங்க. ஸோ நம்ம ஸ்கல் போன் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஃபீல் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ என்ஜாய் த ஹை ஃபிடிலிட்டி, ஃபுல்லி இமர்சிவ் அண்ட் ஹைப்பர் பர்சனலைஸ்டு ஆடியோ. ஸோ இவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அது 100% உண்மை தான். ஒரு புது பிராண்டுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். நான் ஃபுல்லாக அந்த ஷார்க் டேங்க் வீடியோ லிசன் பண்ணேன், அப்போ நிறைய சொன்னாங்க. அந்த டென்மார்க்கில் இருக்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்களா, வருஷம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 கம்பெனிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க டியூன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து செலக்டிவாக பார்த்து எடுப்பாங்க. ஆமாம், அதுலேயும் நம்மளால செலக்ட். ஸோ இது வந்து உங்களுக்குங்க, இது வந்து இதையும் தலைவன் வந்து கயிறு போட்டு கட்டி, சணல் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்குங்க. யாரை சொல்கிறேன்னா, கன்சியூமர்ஸ் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு. ஏன்னா இது நமக்கு வந்து ரிவ்யூ நெட் தான். ஓகே, அவங்க வெப்சைட்டில் பார்த்தாலும் கூட என்ன இருந்ததுன்னா, இப்போ ஜப்பான்னா சோனி, செனைசர்னா இப்போ ஜெர்மனி, ஓகே, போஸ்னா யூஎஸ்ஏ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது இல்லை. அப்போ இந்தியானா இனிமே இங்கே நான் தான் ரங்கரா சக்திவேல் அப்படின்னு சோனி லேம்ப் வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண. அதே தான் இந்த சோனிக் லேம்போட இது, அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நிஜமாவே. அண்ட் வாட் பிகன் அஸ் அ பேஷன் ப்ராஜெக்ட் 2019 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
4 வருஷமான உழைப்போட அவுட்புட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதுவும் பார்த்தோன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஃபேப்ரிக் கிளாத் மாதிரியான ஒரு மெட்டீரியல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கேரிங் கேஸ் கூட எங்கே தொங்கணுன்னா பேக்கில் எல்லாம் தொங்கிட்டுக்கலாம்ல. ஓகே ஓகே. அநியாயத்துக்கு பயோடிகிரேடபிள்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவலு. இதில் வந்து வரப்பே இந்த கேஸ்குள்ளே தான் அந்த பட் ஆமாம் இது இருந்தது. ப்ளஸ் அது மேலே வந்து அந்த மெட்டீரியல் அந்த ஒரு மாதிரி ரேப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே ஓகே. பேப்பர் ரேப் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருந்ததுடா. இதோட மெட்டீரியல் கம்ஃபர்ட்டு இது வரைக்கும் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது மட்டும் இல்லை, பேட்மிண்டன் ஆட போகும்போதும் எடுத்துட்டுலாம் போயிட்டு வந்தேன். ஸோ அவங்களுக்குலாம் அது புது அனுபவமாக இருக்குமே. இப்போ யாருக்கிட்டையாவது இந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன்ஸை கொடுத்தா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதையும் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோ இதுக்கப்புறம் வரும். ஓகே. ஸோ அதையும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதோட எலாஸ்டிசிட்டி அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் இவ்வளோ தூரம் வளைக்க போகிறது இல்லை, வேறு விஷயம். இங்கே இருந்தாலும் அப்புறம் அந்த இயர் கப்ஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அண்ட் ஓவரால் மெட்டீரியலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டியூல் டோன் ஃபினிஷும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஆரஞ்சு ப்ளஸ் கிரே நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து கப்ஸ் இந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும், 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். உள் பக்கமாலாம் எதுவும் ஆகாது, இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேயா. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் யூனிட் இது வழியாகவே பார்க்க முடியுது. மேலே ஒரு கிளாத் மாதிரி ஒரு லேயர் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு எல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இந்த சைடில் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அண்டு ரைட் சைடில் தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது மொத்தமாக. இதில் வந்து மைக்ரோஃபோன் பாயிண்ட்டு, இது வந்து அந்த பூம் மைக்கு. ஸோ பூம் மைக்கு அது உள்ளே இருக்குது, அதுவும் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக இது பிரைடட் கேபிள், C2A கேபிள் வந்து பிரைடடு, டிப் வந்து மெட்டலு. ஸோ அது செம்ம குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் பூம் மைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நார்மல் மைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெப்கேம்க்குலாம் யூஸ் பண்ணும்போது கூட நம்ம மைக் தனியாக வாங்கியிருப்போம். அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் மெட்டல் மைக் தான். யாராவது தெரியாமல் இதை பற்றி நினச்சிட்டு இந்த இடத்துல ஒரு 3.5mm ஜாக் இருக்குன்னு நினச்சிக்க போறீங்க. இல்லை, நானும் 3.5mm ஜாக் தான் நினச்சிருந்தேன். இது மைக்குக்கான 2.5mm சொல்லலாம். ஓகே. ஸோ அதுதான் அது. நேட்டிவாகவே இதில் ஒரு மைக் இருக்குது, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மைக் இருக்குது, டைப்-C போர்ட் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து மல்டிமீடியா கண்ட்ரோலர்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த 0ன்னு போட்டிருக்க பட்டனை பிடிச்சி அழுத்தணும்னா அந்த பவர் கீ, மல்டி ஃபங்க்ஷனல் கீ அண்ட் பவர் கீ. அது கீழே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அண்ட் இது வந்து 4 ப்ரொஃபைல், அதில் வந்து இமேஜ் மாதிரி இருக்கும். இந்த 4 ப்ரொஃபைல் என்னென்னா, நம்ம காது மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். காது மாதிரி இமேஜ் இருந்ததுன்னா அது வந்து இயர் காது இமேஜை போட்டு இயர்னு ஒரு ப்ரொஃபைல். இந்த இயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னா ஹைஸு மிட்ஸு வோக்கல்ஸ்லாம் நல்லா பூஸ்டடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த சில் சவுண்ட்ஸும் அந்த ட்வீட்டர்ஸோட ரோலும் ப்ளஸ் வோக்கல்ஸும் பூஸ்டடாக இருக்கும். பேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து என்ன ஆகும்னா ஃபீல்னு ஒரு மோடு வரும். ஃபீல் வரும்போது இந்த இடத்துல பேஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரே பாட்டு தான், ஆனால் இந்த மாதிரி வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இமர்ஸ் உள்ள போகும்போது பேஸ் நல்லா டீப்பாகவே ஃபீல் ஆகும், நம்ம பாடியில் கண்டக்ட் ஆகிறது தெரியும். ஓகே. அதை ஸ்கல்காண்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு விட்டு இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். பீஸ்ட் வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ரொம்ப டீப் பேஸ், அவ்வளோதான். தேட்டருக்குள்ள போயிட்டோம். ஆமாம், அப்படியே தலைக்கு மேலே அது வந்து ஷேக் ஆகிறதே ஃபீல் ஆகும். கையெல்லாம் வச்சோன்னா டர்ன்னு அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எல்இடி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சோனிக் லேம்ப் ஆப் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாம், ஆப் இருக்கு, அதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் நிறைய நண்பர்கள் இதை பயன்படுத்தி இருந்தாங்க, அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைண்ணா, அதனால் பயங்கரமாக இருக்குது. காதெல்லாம் அதிருதுண்ணா. நல்லா இருக்குல்ல, பியூட்டிஃபுல். அப்போது இந்த மூவி வாட்சிங்லேயே கூட, மூவியில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்ல பேஸ் பூஸ்டடாக ஒரு சில சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு நல்லா இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, அதனால எனக்கு புதுசாக இருக்குது. அந்த சப்வூஃபர் கான்செப்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்த கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். இன்னும் நம்ம நல்ல பிராண்டட் ஹெட்செட்லாம் போனீங்கன்னா அந்த பாஸும் வாய்ஸோட கிளாரிட்டி நல்லா கிளியராக இருக்கும். பட் இதில் வந்து அந்த கிளாரிட்டி இல்லை. பாஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கு, பட் அந்த பாஸோட எஃபெக்டோட கிளாரிட்டி இல்லை. உனக்கு என்ன பாட்டு? அந்த பிஜிஎம் போடுங்க, செம்ம ஃபீல். ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. பேஸ் வந்துட்டு ஒரு ஹோம் தேட்டரில் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்குது. ஹெட்செட்டில் அந்த ஃபீல் கிடைக்குது. ஏதாவது ஒரு லிரிக்கல் சாங் போடுங்க, எப்படி இருக்கு பார்ப்போம். இது எப்படி இருந்தது? இப்போ இது ரொம்ப குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அப்போ இந்த வால்யூம் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா ஓவர் ஃபுல் வால்யூம் வச்சோம்னா நமக்கு அந்த காரில் எப்படி ஒரு மாதிரி ஒரு இறைச்சல் இருக்கும், அது அந்த ஃபீல் லைட்டாக கிடைக்குது. பட் பேஸ் லவர்ஸ்க்கு செம்ம செட் அப்படியே
எனக்கு அந்த தியேட்டரிக்கல் ஃபீல் தான் கிடைக்கும். ஏதாவது மூவி பார்த்தா ஃபோனில் வச்சு செம்மையான ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பர். ஒரு அதிர்வு தெரியுது. சிலம்பாட்டம்லேருந்து நலந்தானா பா ஸ்டார்டிங்கே தெரிக்குது ப்ரோ. அம்மா பிளாஸ்ட் ப்ரோ, வெடிக்குது ப்ரோ, வெடிக்குது. இன்னும் ஒரு சாங் வைங்களேன். என்ன சாங்கு? காதல் டு கல்யாணம்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்லாம் அதிகமாக வர மாதிரிலாம் தெரியல ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. நைஸா ப்ரோ. பேஸ் லவ்வர்ஸ்க்கு வந்து தரமான பொருள் ப்ரோ. சம்பவம் செய்கிறாங்க. நீங்கள் வந்து வால்யூம் கம்மி பண்ணுறப்ப எனக்கு சூப்பராக இருக்குது. வோக்கல் கிளாரிட்டிலாம் பக்காவாக இருந்தது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பேஸ் பூஸ்டடாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 4 மோட் இருக்கு ப்ரோ. ஓகே. பாருங்களேன், உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யார்கிட்டயுமே இருக்காது. அதாவது மோஸ்ட்லி இருக்காது. இது 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 கொஞ்சம் கரெக்ட் தான். பரவாயில்ல, நான் கொஞ்சம் விசித்திரமான ஆளு. இவர் இங்கே ஹாப்டிக் வச்சிருக்காருங்க காதுல. அதான் உள்ள அந்த இம்பல்ஸ் டிரைவர் இருக்கிறனால அந்த டிரைவரோட ரோலே தான். எப்படின்னா டயாஃப்ராம் இருக்காது. தலைவன் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து அது மேக்னெட் அப்படியே அந்த எப்படி சொல்றது, ஷேக் ஆகும். ஷேக் ஆகி காற்று ஆட்டி விடணும் இல்லையா? தலைவன் ஷேக் ஆகிறது நமக்கு ஷேக் ஆகும். அதனால இந்த சேம்பர்ல ஹாப்டிக் மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஹாப்டிக் மாதிரி ஒரு ஃபீல். நீ லிசன் பண்ணு. இது ரைட்டு, அது லெஃப்ட்டு. ஓகே. குஷன்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. நீ மாட்டினா உனக்கே தெரிஞ்சிடும். அந்த மேலே அந்த பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மெட்டீரியல் எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும், அப்போ எப்படி பண்ணணும்? உண்மையாவே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல. ரொம்ப கஷ்டம்டா அது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன கஷ்டம்னா, இது ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு ஒரு சில கேள்விகள் வரும். வெயிட்டே தெரியாது, தலையில மாட்டாங்க, ஒரு வெயிட்டே தெரியாது. வெயிட்டும் தெரியல, என் காது வந்து கம்ப்ளீட்டா அப்படியே அடைச்சு சீல் ஆயிடுது. எனக்கு எதுவும் ஏஎன்சிலாம் கிடையாதுங்க. ஏஎன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. இவன் சூப்பரா இருக்கான். இவன் தான் நம்ம ஆளு. எனக்கு இதுக்கு முன்னாடியாவது அந்த மெட்டல் சவுண்ட் ஹெவியா இருக்கு. இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? லைட்டா ஈக்குவலைசர் ஏதோ பண்ணிருக்காரு. பண்ணதுக்கு அப்புறம் செம்ம சேஞ்சஸ். எனக்கு ஈவன் தோ ஃபுல் சவுண்ட் கூட எனக்கு இது இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, நல்லா தான் இருக்கு. அந்த நிஜமாவே தியேட்டர்ல சென்டர் சீட்டு வந்து ஃபீல் பண்ணது வைக்குது. இது இன்னொரு பட்டிங் பிராண்டு தான்டா. சரியா? இவங்க நிறைய இன்னும் கத்துக்கணும். ஆக்சுவலா நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் அவங்களுக்கு வந்து பர்சனலா சேஞ்சில் நிறைய அனுப்பியிருந்தேன், சஜஷன்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன். நான் அதை காட்டினாலே நீ சிரிச்சிருவேன். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆமா இதுக்கு முன்னாடி இயர்ஃபோன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதில் கூட இது மாதிரி நம்ம சஜஷன் சொல்லிட்டு இருந்தோம் அவங்களுக்கு. ஆமா, அவங்க ஏதாவது ஒரு சில பக்ஸ் இருந்துன்னா எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இவங்களும் அப்போ நம்ம சொல்றதை மதிக்கிறாங்க. அப்படிதானே? சீரியஸா? ஏன்னா மதிச்சாதானே பெரிய ஆள் ஆக முடியும். அதாவது நான் பொய் சொல்லியிருந்தனாலும் கண்டுபிடிச்சிடலாமே. ஓகே, நான் இப்பதான் சொல்றேன், அது பொய்னா கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ணேன். சோ அந்த மாதிரி வந்து அடிஷனலா மைக் மாட்டணுமா? இதுலயே மைக் இருக்குடா. இது மைக் தான், சோனிக் லேம்ப் ஹெட்போன் பா. ஓகே, நல்லா இருக்கு. இப்ப நாய் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி குலைச்சது. ஆமா, இது என்ன மேட்டர்னா உங்களோட ஃபேனுக்கு நேரா இருந்தா இந்த மைக்ல ஈஸியா காத்து போடும்ல. காத்து போடும் மறுபடியும் அதான் ஃபேனுக்கு நேரா போகும்போது இந்த மைக்கோட ஓப்பனிங்கே எப்படி இருக்கும்? இந்த மைக்கோட ஓப்பனிங் நம்ம வாயை நோக்கி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணா ஃபேன் காத்து டைரக்டா அந்த மைக்லேயே போய் இறங்கும். எக்ஸ்டர்னல் மைக் இல்லாம கேட்ட ஆடியோவே ஓகே தான், அதுவே நல்லா தான் இருந்துச்சு. பிசிக்கல் மைக் ரிமூவ் பண்ணிட்டேன் தம்பி. இப்போ நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கே. இப்பயும் அதே ஃபேன் முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபார் ஷோர் ஃபேர் பெட்டர். ஆனா இதுல இன்பில்டா இருக்க மைக்கோட ஆடியோவே வந்து நல்லா இருந்துச்சு. அதை முக்கியமா நோட் பண்ணணும், அதுவே நல்லா இருந்துச்சு. ஆமா. இப்போ இந்த ஸ்லைடிங் வீல் இருக்குல்ல, அது வந்து ஹார்ட்வேர் லெவல்ல ஒர்க் ஆகுது இந்த ஸ்லைடிங் வீல். ஆமா, இதுல வந்து பவர் அந்த உள்ள இருக்க இம்பல்ஸ் டிரைவருக்கு பவர் கம்மி ஆகிட்டே போகும். நான் கடைசியில ஹியர் அப்படின்னு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, பேஸ் இருக்கலே மினிமல் ஆயிடும். நீ அதை சுத்தம் போது அதுலயே இங்க வேற இந்த ப்ரொஃபைல் மாறும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து இமர்சிவ் மோடு, இது வந்து லிசன் மோடு, இதுதான் பேஸ். சரியா? ஸோ இது வந்து ஃபீலு, இது வந்து அந்த இமர்சிவ், இது வந்து பீஸ்ட். இதுல தான் பேஸ் இருக்கலே அதிகமா இருக்கும், இம்பல்ஸ் டிரைவர் இருக்கலே அதிகமா இருக்கும். ஆமா. ஆனா நான் இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இப்போ இதுவா இல்லாட்டி வந்து ஸ்கல்காண்டி கிரஷர் ஈவோவா அப்படின்னும் போது, ஸ்கல்காண்டி கிரஷர் ஈவோவும் சூப்பர் தான். ஆனா இது இயர் கப்ஸ் இந்த மாதிரியான ஏரியால ஸ்கோர் பண்ணுது. ஸ்கல்காண்டியில வந்து எந்த இடத்துல ரொம்ப சாலிடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, அதை வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். இப்போ நான் இளையராஜா சாங்கே கேட்டனாலும் கூட, ஓகே, இப்போ அவங்களோட பழைய சாங்ஸ் ஏதாவது ஒன்று கேட்குறேன், இல்லை பேஸ் பெருசா இல்லைனாலும் ஸ்கல்காண்டியில் ஏதாவது ஒரு பேஸ் மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, கரெக்டா? இது ஆனால் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இம்பல்ஸ் டிரைவருக்கு பவர் போனால் தானே எனக்கு அந்த பிரச்சனை. இம்பல்ஸ் டிரைவரை தான் நான் நேராக போயிட்டு இயர் மோடுக்கு போயிட்டேன்னா முடிஞ்சிருமே இம்பல்ஸ் டிரைவருக்கு. அதான் இயர் மோடு போனதுக்கு அப்புறமா எனக்கு பேஸ் இருக்கிற சாங்கே பேஸ் வராது.
எல்லாரோட அனுபவத்தையும் பார்த்தீங்களா? இது வந்து பியூராக ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூ கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதமாவது நான் டைம் எடுத்துப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு பட்டிங் பிராண்ட். இன்னும் அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணுறது என்னால் லைவாக பார்க்க முடியுது. நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் புஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவங்க பண்ணும்போது அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும்போது இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சஜஷன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்பயுமே அப்படி தான், அதனால் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பியூராக வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஆனால் அந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸில் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஒயர்டாகவும் யூஸ் பண்ண முடியுது. சுவிச் ஆஃப் பண்ணிக்கணும், சரியா? சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைப் சி டு சி கேபிள் யூஸ் பண்ணும்போது, டைப் சி டு சி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ லிசன் பண்ணலாம். ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸாக ஒர்க் ஆகும். வால்யூம் வந்து லவுட்னஸ் நார்மலாக ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் லவுட்னஸ் இருக்காது. 50% வால்யூம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப லவுடாக இல்லை. கிளாரிட்டி எல்லாமே ஓகே. இம்பல்ஸ் டிரைவரும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. ஸோ ரொம்ப மைல்டு பேஸ் தான் இருந்தது. ஸோ இதுதான் ஒயர்டாக யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஒயர்டாகவும் C2C போர்ட்டில் யூஸ் பண்ண முடியும். அந்த டைமில் C2C யூஸ் பண்ணது மைக்ரோஃபோன் வேலை செய்யாது, ஞாபகம் இருக்கட்டும். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திரும்பியும் நான் ஒரு மாதத்துக்கு கழிச்சு இதே ப்ராடக்ட்டோட வேறு என்ன மாதிரியான ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாப்பாங்க, பாய்.